அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கம். எப்பொழுதுமே இன்றும் உங்களோட டிபி கிட்ஸ் சேனலோட இணைந்திருப்பீங்க, எதிர்பார்த்து காத்திருப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கு நான் உங்களுக்கு இதோ இந்த அழகான நிறங்களை கொண்ட சின்ன ஒரு விலங்கை பற்றி தான் செய்ய போகிறோம். யார் இது? செவ்வண்டு தானே. இதை நாங்கள் செய்து பார்ப்போம். இதோ இதுக்காக நாங்கள் இப்படி ஒரு தாளை தெரிவு செய்திருக்கிறோம். இதோ இந்த பக்கத்தை பாருங்க, அதாவது நிறம் இல்லாத பக்கம். நாங்கள் செய்யக்கூடிய பக்கம் வந்து சிவப்பு நிறத்திலான பக்கம். இப்போது நாங்கள் மறுபக்கம் திருப்பி இப்படி இரண்டாக மடித்துக்கொள்வோம், முக்கோணம் போல். இப்போ பாருங்கள், மிக அவதானமாக நேராக சரிக்கு சமமாக நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இதோ மடித்து இப்படி இரண்டு பக்கத்தையும் நாங்கள் அழுத்தி எடுப்போம். இப்போ பாருங்கள், கசங்காமல் அங்கே இங்கே நகராமல் இப்படி நேர்கோட்டுக்கு வர மாதிரி இப்படி முக்கோண அமைப்பில் நாங்கள் மடித்து மீண்டும் அதை இரண்டாக இப்படி மடிக்க வேணும். இது பாருங்கள், இந்த இடத்த அழுத்தி இப்படி நேராக அழுத்தி எடுத்துக்கொள்ளுமா. இனி அதை விரித்து இந்த பக்கம் திருப்பி இப்போ பாருங்கள், கரும்புள்ளி செவ்வண்டுக்கு இதை பாருங்கள், இந்த மூளை இருக்குது தானே, இதை திருப்பி எடுத்துக்கொண்டு இப்படி இந்த அளவுக்கு வர மாதிரி நேரடியாக மடிக்காமல் கொஞ்சம் நகர்த்தி கொஞ்சம் நகர்த்தி நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ளுவோம். நேரம் எடுக்காமல் கொஞ்சம் சரிவாக தான் நாங்கள் எடுத்து செய்ய வேண்டும். இப்போ பாருங்க, அதுக்கு பிறகு எதிர்பக்கத்தையும் இதோ இப்படி இப்படி நாங்கள் நகர்த்தி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்க, இந்த வண்டட அமைப்பு போல வருது தானே. இதோ மறுபக்கம் திருப்பி இப்போ நாங்கள் தலைப்பகுதியை செய்ய வேணும். அதுக்கு இந்த இடத்துல மூளையாக தெரியுது பாருங்க, ஒரு முக்கோணம் போல தெரியுது தானே. அதை கீழ்பக்கமாக உள்நோக்கி இப்படி மடிப்போம். அதுக்கு பிறகு இதோ இந்த கோடு தெரியுது, அதுக்கு கீழே கொஞ்சமாக நகர்த்தி இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடித்து எடுப்போம். அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருக்குது தானே, சைடில் தெரியுதே இந்த முக்கோணம் போல், இதை உள்பக்கமாக இப்படி நாங்கள் மடித்து அழுத்தி எடுத்துக்கொள்வோம். பாருங்க, அதே மாதிரி எதிர்பக்கத்தையும் இப்படி உள்பக்கமாக திருப்பி கொஞ்சமாக இப்படி மடித்து எடுத்து நாங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள், இப்போ கரும்புள்ளி செவ்வண்டு அமைப்பு வந்துடுது. இப்போ இந்த நாங்கள் கரும்புள்ளிகளை, இந்த வண்டுக்கு உடலில் இருக்கக்கூடிய இந்த கரும்புள்ளிகளை நாங்கள் இப்படி தீட்டிக்கொள்ளலாம். பாருங்க, இந்த தலைப்பகுதி இருக்குதானே, இந்த தலைப்பகுதிக்கு நாங்கள் இப்படி திருப்பி இப்படி நிறத்தால் நாங்கள் இப்படி தீட்டிக்கொள்ளலாம். நான் இதுக்கு இந்த கருநிற ஊதா நிறத்தை நான் தெரிவு செய்து இப்படி கலர் பண்ணி கொள்கிறேன். கரும்புள்ளி செவ்வண்டுங்கிறது காரணமாக இதை வந்து நாங்கள் கரும்புள்ளிகளை வந்து கொஞ்சம் அழுத்தமாக காட்டுறதுக்காக இப்படி தீட்டிக்கொள்ளுவோம். இதோ செய்து முடித்தாச்சு. பாருங்க, இதோ இப்போ பாருங்க, இவ்வளோ நிறைய இருக்கு. இது கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்க. இது மாதிரி செய்து இன்னும் அழகான நாங்கள் கைவேலைகளை செய்து காத்திருக்கிறோம். இனி இதை அழகாக செய்து இப்படி ஒட்டிக்கொள்ளலாம். இது போல் நிறைய நீங்கள் கைவேலைகளை செய்யலாம். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு நீங்கள் இணைந்திருந்தால் நிறைய படித்துக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் பிள்ளைகளே.